தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே உள்ள கோவிந்தபேரி தெப்பத்தின் சுற்றுச்சுவர் இடிந்து தெப்பத்திற்குள் விழுந்துள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், அங்கு சேத விவரங்கள் என்ன, எடுக்கப்பட்ட அடுத்த கட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்னென்ன, இது தொடர்பாக நீங்க விரிவாக பதிவு செய்யலாம். தென்காசி மாவட்டத்தில் நேற்று காலை முதலே இடைவிடாது தற்போது வரை பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக சங்கரன்கோவில், சிவகிரி, ராயகிரி, கூடலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இடைவிடாது கனமழை பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இந்நிலையில் சங்கரன்கோவில் முதல் புளியங்குடி செல்லும் சாலையில் உள்ள கோவிந்தபேரி குளத்தின் தெப்பம் உடைந்து அந்த தெப்பத்தின் மதில் சுவரானது 100 அடி நீள உள்ள மதில் சுவர் அனைத்துமே தெப்பத்தின் உள்ளே விழுந்ததால் சாலையை ஒட்டிய சேதம் இல்லாமல் தவிர்க்கப்பட்டது. இதனை தகவல் அறிந்த சங்கரன்கோவில் வட்டாட்சியர் பாபு தலைமையிலான வருவாய்த்துறையினர், காவல்துறையினர் உள்ளிட்ட அதிகாரிகள் மேலும் அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க தெப்ப சுவர் இடிந்த இடத்தில் தடுப்புகள் அமைத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து சங்கரன்கோவில் அருகே உள்ள துரைசாமியாபுரம் கிராமத்தில் உள்ள இந்திரா காலனியில் பலத்த மழை பெய்து வருவதனால் 10க்கும் மேற்பட்ட வீடுகளில் தண்ணீர் புகுந்துள்ளதால் தகவல் அறிந்த சிவகிரி வட்டாட்சியர் ஆனந்த் தலைமையிலான வருவாய்த்துறையினர் 20க்கும் மேற்பட்ட குடும்பத்தினரை தற்காலிக முகாம்களில் அமைத்து அனைத்து விதமான உதவிகளையும் செய்து வருகின்றனர். தற்போது சங்கரன்கோவில், ராயகிரி, சிவகிரி, வாசுதேவநல்லூர், புளியங்குடி பல்வேறு பகுதிகளில் இடைவிடாது விடிய விடிய கொட்டி தீர்த்து வரும் கனமழையினால் பொதுமக்கள் மிகுந்த அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.